அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற உறவு 3000 ஆண்டு கால வர்த்தக உறவு. பலரும் அறியாத சுவாரஸ்ய தகவல்களை நாம் இப்போ பார்க்கலாம். ஈரான் ஹர்முஸ் ஜலசந்தி வழியா இந்திய கப்பல்களை அனுமதிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா, ஈரானோடு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இந்தியா கொடி கொண்ட கப்பல்கள் அனைத்தையுமே அந்த வழியா விடுவிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்பெஷலான ஒப்பந்தமெல்லாம் போடப்படலை. ஒவ்வொரு கப்பலோட இயக்கமும் தனித்தனி நிகழ்வாக தான் கையாளப்படுது. இதற்கு பிரதிபலனா ஈரான் எதையுமே கேட்கல. 2 நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால உறவுகள் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு அடிப்படை அப்படின்னு பேசி முடிச்சிருப்பாரு. ஆக ஒவ்வொரு கப்பலுக்குமே இந்தியா ஒவ்வொரு முறையும் ஈரானை தொடர்பு கொண்டு பேசி அந்த கப்பல் அதுக்கப்புறமா தான் ஹர்முஸ் ஜலசந்தி வழியா அதை கடந்து நம்ம இந்தியாவுக்கு வருது. இந்த நிலையில தான் ஈரானோட சுப்ரீம் லீடர் ரெப்ரசன்டேட்டிவ் அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாஹி அவர் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அது இப்பவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஹர்முஸ் நீரிணை வழியா போறதுக்கு சில இந்திய கப்பல்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர எங்களுடைய எம்பசி முயற்சித்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பெரும்பான்மையான இந்தியர்களுடைய இதயம் ஈரானுடன் தான் இருக்குது அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சொல்லப்போனால் அவங்க இந்த போருக்கு எதிரானவங்க அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்தியாவில் இருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒற்றுமை பற்றி ஈரானில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. அதுபோக இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்க எரிவாயு மற்றும் பெட்ரோல் பற்றாக்குறையால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு உதவணும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எம்பசி கிட்ட பரிந்துரைச்சிருக்கேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளுடைய நலன் கருதி இந்த சிக்கலுக்கு தீர்வு காண்றதுக்கும் அவங்களுக்கு உதவுறதுக்கும் எங்களுடைய எம்பசி பல வகையான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கு அப்படின்னு பேசி முடிச்சிருக்காரு. அதாவது இந்திய அரசாங்கம் பற்றி அவர் எந்த இடத்துலையுமே குறிப்பிடாம இந்திய மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினதை குறிப்பிட்டதை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்திய மக்களுக்காக வேண்டிதான் ஈரான் இந்திய கப்பல்களை அனுமதிக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு இல்லையா. அவர் பேசினதை பார்த்து என்ன இருந்தாலும் நம்ம மேலே ஈரானுக்கு தனி பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு பாசம் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. என்னென்னா இந்தியா ஈரான் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவுகள் தான். கிட்டத்தட்ட 3000 வருட கால உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயந்தான். ஸோ அதை பற்றி நம்ம பலருக்கும் தெரியாத சில விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி உலக அரசியலில் சில நேரம் இந்தியாவும் ஈரானும் நெருக்கமான நண்பர்களாக இருக்கிறாங்க, சில நேரம் பட்டும் படாமையும் இருக்காங்க. இந்தியா ஈரான் நட்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது கிடையாது. சிந்து சமவெளி நாகரிக காலத்திலிருந்தே, அதாவது சுமார் 3000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்தியாவும் ஈரானும் கைகோர்த்திருக்காங்க. நம்ம ஊர் பிரியாணியில் ஆரம்பித்து நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் கட்டுற கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஈரானுடைய இம்பேக்ட் இருக்க தான் செய்யுது. வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியர்களுக்கும் ஈரானை சேர்ந்தவங்களுக்கும் ஒரே ஒரு மூதாதையர் புள்ளி, அதாவது காமன் ஆன்செஸ்ட்ரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பழங்கால ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து இடம்பெயர்ந்தப்போ ஒரு பிரிவு ஈரான் நோக்கியும் இன்னொரு பிரிவு இந்தியா நோக்கியும் வந்ததாக சொல்லப்படுது. இதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது நம்மளுடைய வேதங்களும் ஈரானுடைய புனித நூலான அவஸ்தாவும் தான். இப்போது சமஸ்கிருதத்துக்கும் பாரசீக மொழிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையே இப்போ ஆச்சரியத்தை கொடுக்குது. உதாரணத்துக்கு சமஸ்கிருதத்தில் மாத்ருன்னா பாரசீகத்தில் மதர் அப்படின்னு அர்த்தமா. இதுவே பித்ருன்னா ஃபிதர். இவ்வளவு ஏன் ஈரானோட பழைய பேரே ஆர்யானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரியர்களுடைய நிலம் அப்படின்னு பொருள்படக்கூடியதை. நம்ம நாட்டை எப்படி பாரதம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அவங்க ஈரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் ரூட்ஸுங்கிறது ஒரே மாதிரி தான். அடுத்ததாக பிஸ்னஸில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் உச்சக்கட்டத்தில் இருந்தப்போ ஈரானோட மெசபடோமியா மற்றும் எல்லாம் இந்த பகுதிகளோட நமக்கு நேரடி கடல்வழி வர்த்தகம் இருந்திருக்கு. இதை நம்ம ஹிஸ்ட்ரி புக்லேயே நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம். குஜராத்தில் இருக்கிற லோத்தல் துறைமுகத்திலிருந்து பாரசீக வளைகுடா நாடுகளுக்கு துணிகள், வாசனை திரவியங்கள், தந்தங்கள் இதெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்திருக்கு. பதிலுக்கு அங்கிருந்து வைரம், அது போக ஆபரணங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்திருந்திருக்கு. இன்னைக்கு நாம் பண்ணுற ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி தான் அன்னைக்கே கப்பல் வழியாக இந்த வர்த்தகம் அப்படிங்கிறது ட்ரேட் நடந்திருக்கு. இந்தியா ஈரான் உறவோட பொற்காலம்னு சொன்னால் அது முகலாயர் காலத்தை சொல்லலாம்.
அது வெறும் அரசியல் கிடையாது, ஒரு மிகப்பெரிய கலாச்சார புரட்சின்னு கூட அதை சொல்லலாம். குறிப்பா முகலாய மன்னர் ஹுமாயூன் பாரசீகத்துக்கு தப்பி ஓடினப்போ அங்கிருந்த ஷா தம்மாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்திருக்காரு. ஹுமாயூன் திரும்ப இந்தியா வந்தப்போ வெறும் இராணுவத்தை மட்டும் கூட்டிட்டு வரல, கூடவே பாரசீக ஓவியர்கள், கவிஞர்கள், கலைஞர்களையெல்லாம் வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. இதனால தான் இன்னைக்கும் நாம பெருமையா பார்க்குற தாஜ்மஹால், ஹுமாயூன் கல்லறை இதெல்லாமே பாரசீக கட்டிடக்கலையில இந்திய கலைநயம் சேர்ந்த இந்தோ இஸ்லாமிக் பாணியில இருக்கு. தாஜ்மஹாலோட அந்த பிரம்மாண்டமான குவி மாடம் ஒரு பாரசீக வடிவம் தான். பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு அதிகாரப்பூர்வமான மொழி மாதிரி இருந்தது என்ன அப்படின்னா, அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்தவர்களால் பயன்படுத்தப்பட்ட மொழி வந்து அதிகமாக கலந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 600 வருஷங்களுக்கு மேலே இந்தியாவோட அறிவுசார் மொழியாக பாரசீகம் கலந்துருந்துருக்கு. வெளியிருந்து வந்த பாரசீக மொழியும் இந்தியாவோட உள்ளூர் மொழிகளும் கலந்து உருவானது தான் உருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம சாதாரணமாக பேசுகிற தர்பார், ஜன்னல், சர்க்கார், குமஸ்தா, பஜார் இந்த மாதிரியான பல வார்த்தைகள் பார்த்திங்கன்னா இந்த பெர்ஷியன் லாங்குவேஜிலேருந்து வந்தது தான். கவிஞர் அமீர் குஷ்ருலேருந்து மிர்ஷா காலிப் வரைக்கும் எல்லோருமே இந்த 2 கலாச்சாரத்தையும் இணைச்சு தான் அவங்களுடைய இலக்கியங்களையே வந்து படித்தாங்களாம். அதுக்கப்புறமா உணவு மற்றும் திருவிழாக்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரியாணி தான். பலரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. அதுக்கப்புறம் புலாவ், கபாப், சமோசா இந்த மாதிரியான ஃபுட் எல்லாமே ஈரானுடைய ரூட்ஸ் தான். ஈரான்லேருந்து இந்தியாவுக்கு வந்த நான், ரொட்டி இன்றைக்கி நம்ம ஊர் கல்யாண பந்திகளில் கூட தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு. அதே மாதிரி நவ்ரோஸ், பாரசீக புத்தாண்டு, இதை இந்தியாவில் இருக்கிற பார்சி இன மக்கள் மட்டும் இல்லை, பல காலமாக இந்திய அரசர்களும் கூட கொண்டாடி வந்திருக்காங்க. இது வெறும் மதம் சார்ந்த பண்டிகை மட்டும் கிடையாது, வசந்த காலத்தை வரவேற்கக்கூடிய ஒரு இயற்கை திருவிழாவாகவே கொண்டாடப்பட்டிருக்கு. இதெல்லாம் பழங்கால கதை அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நிலவரம்னு பார்க்கும்போது நவீன காலத்துலேயும் இந்தியாவும் ஈரானும் ஒருத்தர் சார்ந்ததாக இருக்கும். இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயை வழங்குறதுல ஈரானுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அதை நம்ம இப்போவே பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே ஷபஹார் துறைமுகம், இது இந்தியாவால் ஈரானுக்காக கட்டப்பட்ட ஒரு முக்கியமான போர்ட். பாகிஸ்தானை தவிர்த்துட்டு ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுக்கு இந்தியா பொருட்களை அனுப்புறதுக்கு இந்த துறைமுகம் தான் ஒரு பாலமாக இருக்கு. இது வெறும் பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, இந்தியாவோட ஒரு ராஜதந்திர வெற்றியாகவே வந்து பார்க்கப்படுது. இந்தியாவுக்கு வந்த பார்சி சமூகம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய வைரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஈரான்லேருந்து இந்தியாவுக்கு வந்த பார்சி மக்களை பற்றி கண்டிப்பாக சொல்லாமல் இந்த ஈரான் பற்றின வீடியோவே வந்து முழுமையடையாது அப்படின்னு தான் சொல்லணும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஈரானில் ஏற்பட்ட மத மாற்றங்களுக்கெல்லாம் அஞ்சி தங்களுடைய கலாச்சாரத்தை காத்துக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்தவங்க தான் பார்சி இன மக்கள். குஜராத்தில் தஞ்சம் புகுந்த அந்த மக்களை இந்தியா தாய் மடியிலேயே ஏந்திக்கிச்சு. இப்போவும் இந்தியாவுடைய அடையாளங்களாக இருக்கிற ரத்தன் டாட்டா, ஷாம் மெனேஷா, ஹோமி பாபா மாதிரியான ஜாம்பவான்கள் எல்லோருமே அந்த ஈரான் வம்சாவளியை சேர்ந்த பார்சி சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான். இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பாலமாகவே இவங்க வந்து இருந்திருக்காங்க. அடுத்ததாக ஈரானுடைய முதல் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா ருஹல்லா கொமேனி, ஈரான் நாட்டோடைய முதல் உச்சபட்ச தலைவர். அவர் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு நெருங்கிய தொடர்பு கொண்டவர். இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ஈரானுடைய முதல் உச்சபட்ச தலைவர், அதுவும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இவருக்கு பிறகு தான் 2வது உச்சகட்ட தலைவராக தற்போது கொல்லப்பட்ட அயதுல்லா அலி கொமேனி வந்தார். இதில் அயதுல்லா ருஹல்லா கொமேனிக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அயதுல்லா ருஹல்லா கொமேனியுடைய தாத்தா உத்தரப்பிரதேசத்துடைய கிண்டூர் கிராமத்தில் பிறந்தவர். அவருடைய பெயர் சையத் முகமது முசாவி ஹிந்தி. கிபி 1800களில் கிண்டூரில் பிறந்தவர். 1830 இந்தியாவை விட்டு வெளியேறின அவர் ஈராக்கில் இருக்கிற நஜாப்க்கு போயிட்டு ஷியா பிரிவுடைய முக்கியமான இமாம் அலியுடைய கல்லறையை போய் பார்வையிட்டிருக்காரு. அதுக்கப்புறமா ஈரானுக்கே குடிபெயர்ந்துட்டார். ஆனாலும் கூட தன்னுடைய இந்திய பூர்வீகத்தை வந்து மறக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக ஹிந்தி அப்படிங்கிற பெயரை தன்னுடைய பெயரோடவே வந்து சேர்த்துக்கிட்டாராம். அது பார்த்திங்கன்னா ஈரானுடைய அதிகாரப்பூர்வ பதிவுகள்லேயே இருக்கு. இந்த இந்திய தாத்தா சையத் முகமது முசாவி ஷியா பிரிவை சேர்ந்தவர். அதில் ரொம்பவே தீவிரம் காட்டிக்கிட்டு இருந்தார். இமாமாக மாறினார். அதுக்கப்புறம் தான் ஈரான் ஷியா மத சமூகத்தில் இணைஞ்சு உயர் பதவிக்கு போனார். 3 திருமணங்களை பண்ணிக்கிட்டாரு. 5 குழந்தைங்களையும் பெற்றெடுத்தார். அவங்களில் ஒருத்தர் தான் முஸ்தபா. இந்த முஸ்தபா கடந்த 1902 பிறந்தார். இந்த முஸ்தபாவுடைய மகன் தான் அயதுல்லா ருஹல்லா கொமேனி. அதாவது ஈரானில் மன்னராட்சிக்கு எதிராக புரட்சி பண்ணி ஈரானை இஸ்லாமிக் குடியரசு அப்படின்னு அறிவித்து
அதனுடைய முதல் உச்சபட்ச தலைவராக பொறுப்பு வகித்தவர். உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த சையத் முகமது முசாவி ஹிந்தி ஈரானுக்கு போகாமல் இருந்திருந்தார் அப்படின்னா ஈரானுக்கு நவீன சிற்பியான ஈரான் இஸ்லாமிய குடியரசுடைய அந்த முதல் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா ருஹல்லா கொமேனி கிடைச்சிருக்கவே மாட்டார். அவர் பார்த்தீங்கன்னா 1989 இறந்து போனார். இதுக்கப்புறம் தான் தற்போது கொல்லப்பட்ட அயதுல்லா அலி கமேனி ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் பொறுப்புக்கு வந்தார். ஆக மொத்தம் இந்தியாவும் ஈரானும் வெவ்வேறு நாடுகளாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 3000 வருட கால கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது. மக்கள், மொழி, உணவு, வர்த்தகம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே பின்னி பிணைஞ்சிருக்கு. அதனால தான் என்னவோ அங்கே ஈரானில் நடக்கக்கூடிய போராட்டங்கள், போருக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து நம்ம இந்தியாவில் கூட மக்கள் பல இடங்களிலும் போராட்டங்கள் எல்லாம் பண்ணினாங்க. இந்த நிலையில தான் இந்திய மக்கள், அதாவது எங்கள் நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நாங்கள் எப்படி உதவாமல் இருக்கிறது, அதனால தான் இந்திய கப்பல்களை நாங்கள் அனுமதிக்கிறோம், அதற்கான முயற்சிகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.